வந்தாச்சு த பிக் பாஸ் காமன் மேன் ஷோ. பப்ளிக் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ சொல்லுங்கள் சில வேர்ட்ஸ். தேவையில்லாமே யாரையோ கூப்பிட்டு வச்சு ரேஜ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. காமன் மேனுங்கிறதுக்காக தான் அதை எடுக்கிறதே, ஷோவோட ஒரு கண்டென்ட்டே அதுதான். பட் அவங்க வந்துட்டு ரொம்ப தேவையில்லாமல் கூப்பிட்டு கண்டென்ட்டுக்காக வேறு ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கா இல்லை நிஜமான டேலண்ட்ஸ் வந்து வெளியே வர மாட்டேங்குதா ஜட்ஜஸ்னால? ஆமாம், கண்டிப்பாக ஆப்வியஸாக ஜட்ஜஸால தான் நிறைய வந்து இங்கே மாறுது. ஒழுங்காக எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டுறாங்க, வெளி உலகத்துக்கு தெரிய விட மாட்டுறாங்க. அதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூனிக்கான டேலண்ட் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போதே 3 ஜட்ஜஸ் வந்து இன்டரப்ட் பண்ணி அவங்களோட டேலண்ட் வந்து வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். அதை தவிர மற்றது இந்த இப்போது பெக் பண்ணி காட்டு இதெல்லாம் தப்பா இல்லையா? ஒருத்தங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? தப்பு, ரொம்ப ஆப்வியஸாக தப்பு. ஸோ இவங்க சொல்கிறது ரியலி அக்செப்டபுளாக இருக்குது. நீங்கள் ஆஸ் அ ஆடியன்ஸாக பிக் பாஸ் காமன் மேன் ஷோ பார்த்துருப்பீங்க. உங்களோட தனிப்பட்ட கருத்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அபவுட் ஜட்ஜஸாக இருக்கலாம், கண்டஸ்டன்ஸாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சீரியஸாக வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச்.